கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போதைப் பொருட்களுடன். இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சர்ச்சைக்குரிய காவடி திருவிழா இன்று நடைபெற இருக்கிறது. அதாவது தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் அதற்கான அனுமதியை இறுதி நேரத்தில் போலீசார் வழங்கியிருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் மிக மிக நுட்பமான முறையில் போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்து பிடிபட்டிருக்கின்றார். எப்படி அந்த போதைப் பொருளை அவர் கொண்டு வந்தார், அது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் இருக்கார் தானே, அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தவினம் தானே, அது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். போதைப் பொருட்களுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புறக்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில். அதாவது புறக்கோட்டையில் தனியார் பேருந்து நிலையம் இருக்குது தானே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாய்லெட் பகுதி இருக்குது தானே, அதுக்கு முன்னால் ஒரு பௌத்த பிக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு திடீராராம், பதுங்கி கொண்டு திடீராராம். டாய்லெட்டுக்கு போகிறதும் வெளியில் வாரதும் வாரதும் இருந்தாராம். அப்போ போலீஸ் கண்காணித்து கொண்டிருப்பினம் தானே. அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளே சிவில் உடுப்பில் எல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பினம். என்னென்னு சொன்னால் அந்த பகுதி முழுக்க தான் இந்த போதைப் பொருள்காரட்ட நடமாட்டம் அதிகம் என்று சொல்லி அப்போ போலீஸுக்கு தகவல் கிடைச்சிட்டு இந்த மாதிரி ஆள் நின்று மசந்தி கொண்டிருக்கிறார், போய் பாருங்க என்னன்னு சொல்லி அப்போ போலீஸ் தூரத்தில் நின்று பார்த்துருக்குது. பார்த்தா இதுதான் போகிறதும் வாரதும் அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கொண்டு திடீராராம். ஒரு இடத்துல இருக்கிறாரே இல்லையா பிக்கு, ஏன்னு சொன்னால் போதைப் பொருள் பிரச்சனை. அப்போ சரி என்று போலீஸ் போயிட்டு ஆளை பிடிச்சாச்சு. பிடிச்சி அவரோட ஷோல்டர் ஒரு பேக் கொண்டு வச்சிருப்பாரு தானே, அந்த பேக்கை வாங்கி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஹெரோயின் போதைப் பொருள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 88 கிராம் இருந்திருக்குது. 88 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள். இனி ஹெரோயின் போதைப் பொருள் 2 கிராம் 3 கிராம் வச்சிருந்தாலே பெரிய தண்டனை, 88 கிராம் சொன்னால் பெரிய குற்றம் தானே. எனவே உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் கூட்டிக் கொண்டு போயிருக்குது. சாமியாராக இருந்ததெல்லாம் காணும், இனி வாங்க ஜெயிலுக்குள்ள அலுவல் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போயிருக்கார்கள். இப்போ மிக விரைவில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர் புத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரியை சேர்ந்தவராம். அப்போ புத்தளம் விகாரியில் இருக்காம இதுக்கு கொழும்புக்கு வந்தவர் என்று சொன்னால் இதுதான் போதைப் பொருள் சம்பந்தமாக தான் வந்திருக்கிறார். எனவே உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த செய்தியும் ஒரு பௌத்த பிக்கு சம்பந்தமான செய்தி தான். இவருடைய பேர் அகலகட ஸ்ரீ சுமண தேரர். அகலகட ஸ்ரீ சுமண தேரர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றினவர். உரையாட்டைகளை என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால், இலங்கையில் இப்போ பௌத்த பிக்குமாருக்கு பாதுகாப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, அவர்களுக்கு முக்கியத்துவமும் இல்லை. அவர்களை ஒத்துக்கிறதுக்கண்டே சில திட்டமிட்ட குழுக்கள் வேலை செய்கின்றார்கள், வெளிநாட்டு சக்திகள் வேலை செய்கின்றார்கள். அதனால் பிக்குகளாகிய நாங்கள் ஒன்றுபடணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கணும் என்று சொல்லி கூட்டத்தில் பேசியிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னால், பிக்குமார் ஒன்று செய்யணும் என்று சொன்னாலே சில பேருக்கு உதறல் எடுக்க ஆரம்பிக்குதாம், சில பேர் பயப்படினமாம். எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லி வச்சுக்கார். இப்போ எதுக்கு பிக்குமாருக்கு மதிப்பில்லை மரியாதை இல்லை என்று சொன்னால், இந்த மாதிரி கைதுகள் நடக்குதானே, கைது செய்து கொண்ட ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் வெளியில் வர முடியலை. பழைய அரசாங்கங்களாக இருந்தால் பொது மன்னிப்பு என்று சொல்லி ஏதாவது கொடுத்து வெளியில் விட்டுருவினோம், கொஞ்ச நாளைக்கு உள்ளுகை வச்சுட்டு புற வெளியில் விட்டுருவினோம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. அதுபோக மாற்றி ஒரே வழக்குகளும் விசாரணைகளும் என்று சொல்லி சாதாரண மக்களை கோட்டுக்கு இழுக்கிற மாதிரி இப்போ பிக்குமார் தான் ஈடுபட்டு கொண்டு தெரியணும். அதனால் பிக்குமாருக்கு மரியாதை இல்லையா என்று சொல்லி இவர் பேசி வச்சுக்கார். நல்ல பிக்குமாருக்கு மரியாதை இல்லையா என்ன, இருக்குத்தானே. நல்ல பிக்குமார் ஒழுங்காக இருக்கிறார்கள், நல்ல பண்பாக இருக்கிறார்களுக்கு அந்தந்த மரியாதை இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி போதைப் பொருளை தூக்கி பொக்கெட்டுக்கு வைக்கிறார்கள், ஷோல்டர் பேக்கில் வைக்கிறார்கள், வெளிநாட்டில் இருந்து கடத்தி கொண்டு வரார்கள். பிறகு வெளிநாட்டுக்கு போயிட்டு உடுப்பெல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு, அதாவது இந்த காவி உடுப்பெல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு நார்மல் சிவில் உடுப்பு போட்டுக்கொண்டு ஹோட்டலில் உல்லாசமாக இருக்கிறார்கள். பின்ன வீரன்ட்டு மதிக்கிறது யாரை மதிப்பினமா இல்லை தானே. எனவே அந்த பிக்குவுக்கு விலங்கில் போகிறதுக்கு அதனால் இப்படி உரையாற்றியிருக்கார். பிக்குமார ஓரங்கட்டுறதுக்குன்னு சொல்லி வெளிநாட்டு சதியாம் என்று சொல்லி, ஒரு நாட்டு சதியும் கிடையாது. நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு மரியாதை தாரதா இல்லையான்றதை மக்கள் முடிவெடுப்பார்கள். எனவே அது இந்த பிக்குவுக்கு விலங்கில் போகிறதுக்கு இப்படியாக அவர் நேற்றைய கூட்டத்தில் உரையாற்றி இருக்கின்றார்.
சர்ச்சைக்குரிய காவடி திருவிழா இன்று 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அப்போ இதற்கான அனுமதியை வழங்குறேல, சும்மா தேவையில்லாமல் காவடி ஆடி பிரச்சனையாக போயிடும் என்று சொல்லி போலீஸ் மறுத்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. அதாவது மாத்தறை பிரதேச செயலகம் இருக்குதானே, அங்கே போயிட்டு முக்கியமான ஆட்கள் எல்லாரும் போயிட்டு கூட்டம் கொண்டு வச்ச வினம் யார் யார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள், மற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள், அந்த அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்தன் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் போயிட்டு, என்னோட ஒரு முக்கியமான கேஸ் தானே, கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் காவடி நடக்கிறது, ஆனால் இந்த வருஷம் பாதாள உலக குழுக்கள் சொல்லினமன்றதுக்காக காவடியை நிப்பாட்டினா அப்போ என்ன பாதாள உலக குழு ஆக்கலா, பெரிய ஆக்கள் இலங்கையில் போலீஸ் பெருசா பாதாள உலக குழு ஆக்கள் பெருசா, யார் பெருசு, யாருக்கு பவர் அதிகம் என்ற ஒரு கேள்வி வருந்தானே மக்கள் மத்தியில். எனவே போலீசார் இப்போ முடிவெடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார், இந்த காவடிக்கு அனுமதி வழங்குறேன்னு சொல்லி. மொத்தம் இந்த காவடியார குரூப் 45 குழுவினராம். அந்த 45 குழுவினருக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நடக்கிற இந்த திருவிழாவில் பலத்த பாதுகாப்பு, இது எசல பெரகரா என்று சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கு பலத்த பாதுகாப்புடன் அந்த திருவிழா நடக்குது. இன்றைக்கு ஓகே தான், பலத்த பாதுகாப்போட நடக்கிறது ஓகே தான். பிறகு பாதாள உலக குழு சொல்லி வச்சிருக்குது என்னென்னு சொன்னால், இந்த காவடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் அந்த குழுக்களை நாங்கள் தேடி தேடி தாக்குவோம், வெட்டுவோம், கொத்துவோம் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான குரல் பதிவுகள், எச்சரிக்கை தகவல்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களை பரவி கொண்டிருக்குது. எனவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அதனுடைய பின்விளைவுகள் வராமல் பார்க்கணும், அதையும் போலீஸார் தான் உறுதிப்படுத்தணும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் அடுத்த சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீதியரசர்கள் இருக்கணும் தானே, ஜட்ஜ்மேர் அவையில் ஓய்வு பெறுற வயது எல்லையை அதிகரிக்கிறேன்னு சொல்லி, அதாவது 63 வயசில் ஓய்வு பெறுகின்ற நீதிபதிகள் இனி 65 வயசில் தான் ஓய்வு பெறணும். அதே போல் 65 வயசில் ஓய்வு பெறக்கூடிய நீதிபதிகள் 67 வயசில் தான் ஓய்வு பெறணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு ஆதரவும் இருக்குது, கடுமையான எதிர்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்று இந்த தீர்மானம் அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது அமைச்சரவை அதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. அப்போ இதை எதிர்க்கிறது பார் கவுன்சில் என்று சொல்லுவது தானே, அவர்கள் சட்டத்திறனிகளுடைய சங்கம், அவர்கள் எல்லாரும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதாவது இப்போ இருக்கிற நீதிபதிமாருக்கு வயதெல்லையை கூட்டுறதை விட்டுட்டு புதிதாக நீதிபதிகளை நியமியுங்கோ, இன்னும் நிறைய பேரை நியமியுங்கோன்னு சொல்லி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு புடுங்குபாடத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகரும், பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாராளுமன்றத்தில் நல்ல நல்ல காட்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன, காத்திருந்து பார்ப்போம். வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பிடிபட்டிருக்கின்றார். அப்படி யாராவது கடத்தி கொண்டு வராமல் விட்டால் தான் இப்போ அதிசயம், அதுதான் பிரேக்கிங் நியூஸ். மற்றபடி போதைப் பொருட்களை கொண்டு பிடி வர்றது இப்போ பிரேக்கிங் நியூஸ் இல்லை. முதல் அது பிரேக்கிங் நியூஸாக இருந்தது. இப்போ அது பழகிட்டுது, அது சாதாரணமாக போயிட்டுது. என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் பிடிபட்டு கொண்டே இருக்கணும். ஏற்கனவே இலங்கையில் ஜெயிலில் இடம் இல்லை, 4 மடங்கு கைதிகள் இருக்கணும். அந்த லட்சணத்தில் ஒவ்வொரு நாளும் பிடிபட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் நேற்று திங்கக்கிழமை காலமே அடிச்சு பிச்சு கொண்டு வந்துக்கார். தாய்லாந்தில் இருந்து, பேங்காக் நகரத்திலேருந்து வந்துக்கார். காலமே 9:25 லேண்டான விமானத்தில் வந்துக்கார். பெரியக்குள்ள போதைப் பொருளை எப்படி கொண்டு வந்துக்காருன்னு சொன்னால், அதுக்காக பயங்கர வேலை செய்யிக்கார். தாய்லாந்தில் வச்சு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கார். என்ன செய்யிக்காருன்னு சொன்னால், ஹஷிஷ் போதைப் பொருள் இருக்குது தானே, அந்த போதைப் பொருளை எடுத்து இந்த சொசேஜ் வடிவத்தில் மாற்றி, சொசேஜ் இறைச்சி அரைச்சி சொசேஜ் செய்கிற மாதிரி அந்த போதைப் பொருளை இன்னும் செய்து சொசேஜ் மாதிரி மாற்றி மேலே அந்த கோட்டிங் அடிக்கிறேன்னு சொல்லுவது தானே, அந்த சாக்லேட் பேஸ்ட்டை பூசிக்கார். அதாவது சாக்லேட்டை எல்லாம் பூசி அது அச்சு அசல் சாக்லேட் மாதிரியை செய்து பிறகு பேக்கெட்டில் அடைச்சிருக்கிறார். காற்று புகாத பேக்கெட்டில் அடைச்சி அந்த பேக்கெட்டுக்கு மேலே ஒரு ஃபேமஸான சாக்லேட் பிராண்டினுடைய பேரை பிரிண்ட் பண்ணி, அதாவது பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினல் சாக்லேட் பேக்கெட்ஸ் மாதிரி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர சாக்லேட்ஸ் பேக்கெட் மாதிரி கொண்டு வந்துக்கார். எவ்வளோ கொண்டு வந்துக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 பேக்கெட்ஸ் கொண்டு வந்துக்கார். எல்லாமே போதைப் பொருள். அவர் கொண்டு வந்த அந்த போதைப் பொருளுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,48,00,000 ரூபாவாம். அவ்வளோத்தையும் கொண்டு வரும்போது கட்டுநாயக்கா விமான நிலைய அதிகாரிகளுக்கு டவுட் வந்துட்டுது. இப்போ போகிற வார எல்லா பயணிகளையும் டவுட்டாக தான் பார்ப்பினோம். என்ன சொன்னால் யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்லி இப்போ பாருங்க, ஒரு 79 வயதுடைய ஸ்பானிஷ் குடிமகன்
குடிமகன். முந்தி என்று சொன்னால் பேசாமல் விட்டுருவினம், பார்த்தா வயசான ஆள் மாதிரி கிடக்குது, வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரர், சரி விடுவோம் விட்டுருவினம். இப்போ வந்து விடுறையில் ஏன்னு சொன்னால் அவரும் போதைப் பொருள் வந்து பிடிபட்டு உள்ளுக்க இருக்கிறார். அதே மாதிரி எல்லாருமே வந்து பிடிபட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ இவரை பிடிச்சி செக் பண்ணி போட்டு ஒரு பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து போதைப் பொருள். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆள் இலங்கையால், அதாவது மொனராகலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபராம். இப்போ உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் இருக்கார் தானே, அவர் தான் 2 படத்திலையும் இருக்கிறார். 2 படத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரியே இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு படத்தில் எழுதி கிடக்குது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னண்டு சொல்லி, நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வராக்கு முதல், அதுக்கு பிறகு பின்னண்டு கொண்டு வந்தா பிறகு என்று சொல்லி. அப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் என்ன மாற்றம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது. அந்த உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த பிறகு பின் இருக்குது தானே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். முதல் இருந்த விட இன்னும் போலிசிங்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன், அது வந்து பேப்பரில் பார்க்கக்குள்ள தெளிவாக தெரிஞ்சது. எனவே சும்மா இருந்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களை வந்து நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து இப்போ நல்லபடியாக போலீஸ் பண்ணி விட்டு கிடக்கு என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதுபோக வேறு எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.